வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு இதை தயார்படுத்துகிறாங்க. தெய்வீக நேரத்தில் இதை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்திலும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களா? பிரபஞ்சம் ஒரு தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு இதை கொடுக்க இருக்கிறாங்க. இதை நீங்கள் பெறுவீர்கள். சரியான தெய்வீக நேரத்தில் இதை நீங்கள் பெறுவீர்கள். குரூப் 1 இங்கே உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் செய்திகளை எடுக்க போகிறோம். குரூப் 1 பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும். சரி, என்ன அந்த சிக்னிஃபிகேட் மெசேஜ் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது ஜாய். ஜாய்னா என்ன? சந்தோஷம். ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் என்னுடைய பிடிச்ச இடத்துக்கு போறேன், நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சாப்பிட்றேன், ஏதோ ஒரு சந்தோஷம். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க போல இருக்குது, அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. பரவாயில்லவா, நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சந்தோஷம், ஜாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த ஜாய், என்ன அந்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதுல டெரோ மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க. குரூப் 1 இது தெய்வீக நேரத்தில் இதை நீங்கள் பெறுவீர்கள். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், டிவைன் டைமிங்கில் தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு கிடையாது. குரூப் 1 எப்பொழுதும் திருப்தியோடு சந்தோஷமாகத்தான் இருக்கணும். பட் இருந்தாலும் வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க? என்ன அந்த ஜாய், அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குதா? அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு சேரியட். அடேங்கப்பா, நீங்கள் கவனிச்சிங்களா? இரண்டுமே ஏதோ ஒரு பயணிக்கிற மாதிரியான விஷயம். அதே தான், உங்களை யாராவது அழைச்சிக்கிட்டு போகிறது, ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்கிறது, பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச ஊருக்கு போகிறது, கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறது, உங்களுடைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறது, கூட பிறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது, நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது, ஏதோ ஒரு சந்தோஷம். 7 of Cups. ஸோ அதுதான், ஏதோ ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க, ஆனால் அது ஒரு சந்தோஷத்தை தருது. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்திருக்கு. என்ன பண்ணலாம், ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, நான் இந்த மாதிரி வெளியே போகலாம், நான் ஊர் சுற்றலான்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க, பட் நான் எங்கே போகலாம்? ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது. சாய்ஸ் 1, சாய்ஸஸ் 2, சாய்ஸ் 3, இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. என்ன செய்யலான்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. இந்த பயணம் மிகவும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. வேறு என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோடு சந்தோஷம், ஜாய், அப்படியே ஒரு 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 புன்னகையோடு இந்த பயணம் நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீங்க. என்ன அப்படிங்கிறதையும் பிரபஞ்சத்தை கேட்போம். அந்த மூன்றாவது செய்தி, 10 of Swords. வாவ், என்ன ஆயிடுச்சு? 10 of Swords அது கடைசியில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே தான், ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு முறிவு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். குரூப் 1 பட் அந்த முறிவு ஏற்பட்டது இப்பொழுது நீங்கள் இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு வரீங்க. ஏன்னா 10 of Swords ஜாய் வைத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு முறிவு, ஏமாற்றம், துரோகம், என் முதுகில் குத்திட்டாங்க தெரியுமா, அதுவும் அவங்க குத்துவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க எனக்கு இப்படி எதிர்மறையா எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருப்பாங்க நான் நினச்சி பார்க்கல, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வலி வேதனையை கொடுத்துருக்கு, அதுதான். பட் இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஜாய், ஆரக்கிள் தான் மெயின் சிக்னிஃபிகேட் செய்தி இங்கே வைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷம். அப்போ இந்த வலி வேதனைகளில் இருந்து நீங்கள், சில பேருக்கு இந்த குழப்பங்களில் இருந்து ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷமான பயணம் இன்னும் உங்களுக்கு குதூகலம் கொடுக்க இருக்குது, முன்னேற்றத்தை கொடுக்க இருக்குது, வளர்ச்சியையும் கொடுக்க இருக்குது. குரூப் 1 கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் கொடுக்குறாங்க? ஸோ ஏதாவது மனவேதனைகளில் இருந்தீங்கன்னா, டிவைன் டைமிங்கில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. அந்த பயணம் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் திருப்தியையும் தருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான். பரவாயில்ல, அதில் நான் மீண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிவைன் விஷயம்தான் அவர்கள் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. த மூன், அதே தான், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு மன சங்கடம், எதற்காக இந்த 10 of Swords and மூன் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எதற்காக பிரபஞ்சம் குரூப் 1க்கு 10 of Swords and the மூன் கொடுத்துருக்குறாங்க?
ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸாக இருக்கிறீங்களா, ஒரு மாதிரி ஏதாவது வருத்தத்தில் இருக்கிறீங்களா குரூப் ஒன்? சந்தோஷமாக இரு. என்ன கவலை, ஏன் கவலைப்படுற, என்ன உனக்குள்ள மனக்குழப்பம், உனக்கு ஒரு துரோகம் ஒரு ஏமாற்றம் நடந்தால் என்ன, பரவாயில்ல எல்லாத்தையும் மறந்துரு, புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக குதூகலமாக தொடர்ந்து செல், ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடு, அந்த பயணத்தை சந்தோஷமாக திருப்திகரமாக முன்னேறி செல், வளர்ச்சி இருக்குது, வெற்றி இருக்குது, என்ன ஏன் கவலை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன். கடைசியாக ஸ்ட்ரென்த், அதே தான். உன்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது குரூப் ஒன். பலம் இருக்குது, எல்லாமே உன்னால் முடியும், தைரியமாக இரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால் சிரிப்புடா இரு, சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக நம்ம இன்னும் ஒரு முறை இந்த ஆரக்கல் செய்தி தான் இவங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். பிரபஞ்சம் உங்களுக்கு வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன். அதே தான் பொட்டென்ஷியல்னா என்ன, உனக்கு எல்லா தகுதி இருக்குது. பொட்டென்ஷியல்னா என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஐ ஹேவ் த பொட்டென்ஷியல் டு அச்சீவ் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் என்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ என்ன முறிவுகள், ஏமாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சந்தோஷமாக சிரித்தபடி நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை தேர்ந்தெடுத்து முன்னேறி வெற்றியுடன், பலம் உனக்கு இருக்கு, பலத்துடன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு தைரியத்தோடு முன்னேறி செல் குரூப் ஒன். வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். பிரபஞ்சம் இதை உங்களுக்கு தெய்வீகமான சரியான நேரத்தில் உங்களுக்கு இதை கொடுக்க இருக்கிறாங்க குரூப் 2. இதை நீங்கள் பெறுவீர்கள். எப்படி? டிவைன் டைமிங், தெய்வீக சரியான நேரத்தில் இதை நீங்கள் பெறுவீர்கள். என்ன பெறுவீர்கள், என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இங்கே ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க. நம்ம இவர்களை பார்ப்போம். பொதுவான வாசிப்பு குரூப் 2 ஞாபகத்தில் இருக்கட்டும். சரி, அந்த சிக்னிஃபிகேட் செய்தி என்ன பிரபஞ்சம் கொடுக்குறாங்க? பவர் உங்களுக்கு தராங்க. உங்களுக்கு ஒரு பவர், சக்தி. இவங்க இந்த வாயை ஒரு மாஸ்க் மாதிரியே போட்டு அவங்க வாயை மூடி இருக்காங்க. நான் மட்டும் வாயை திறந்தேன், இந்த இடத்துல என்னுடைய பேச்சுக்கு தான் மதிப்பு கிடைக்கும், அதனால நான் அமைதியாக போகிறேன். என்னை குத்தணுன்னு குத்திக்கிட்டு இருக்காதீங்க, என்னை குறை சொல்லணுன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆனால் நான் பேச ஆரம்பித்தேன்னா நியாயம் என் பக்கம்தான், என்கிட்ட உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, நியாயம் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் த பவர். உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த சக்தி பிரபஞ்சம் கொடுக்குறாங்க? அதுவும் தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு இந்த பவரை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு தெய்வீக நேரத்தில் பவர், சக்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏன் தெய்வீக நேரத்தில் அந்த பவரை உங்களுக்கு கொடுக்கணும்? அப்படி என்ன அந்த பவரான செய்தி? எதற்காக அந்த செய்தியை கொடுக்குறாங்க பிரபஞ்சம்? நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பிரபஞ்சம் எதற்கு தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு இந்த பவரை கொடுக்கணும்? அப்போ பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஏதோ பேச போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத 4 of Swords வந்திருக்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் த செய்தியில் உங்களுக்கு 7 of Pentacles வந்திருக்கிறாங்க. அந்த 3வது செய்தி Queen of Wands. அதே தான் இந்த பவர் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 4 of Swords and 7 of Pentaclesலாம் சொல்லும் பொழுது சவாலாக இருக்கு, ரொம்ப சவாலாக இருக்கு. நான் தூங்கணும்னு நினைக்கும் பொழுது கூட என்னால் சரியாக தூங்க முடியல, ரொம்ப சவாலாக நிறைந்ததாக இருக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் அந்த அளவுக்கு என்னை கொச்சப்படுத்துகிறாங்க, வார்த்தைகள் என்னை அந்த அளவுக்கு என்னை காயப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் பேசணுங்க, எந்த நேரத்தில் பேசுவேன். குவீன் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு கடைசி செய்தியாக. த பவர். குவீன் ஆஃப் வான்ஸ்னா என்ன? ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது 15, 22, 30 மாணவர்கள் வகுப்புல உட்காரும் பொழுது எவ்வளவு அமைதியாக அதை கேட்பாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் குவீன் ஆஃப் வான்ஸும் பவரும் இங்க சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் சவாலாக இருந்தது, பேச முடியல, எனக்கு வர்றது எல்லாமே பத்தாத மாதிரி இருக்கு, எனக்கு கொடுக்கவும் முடியல, நானும் இங்கே சாப்பிட முடியலை, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இழுபறியாக இருக்கு, சரியாக தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியலை, வார்த்தைகள் அப்படி என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு, ஆழமாக அதை பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த பவரும் இந்த குவீன் ஆஃப் வான்ஸ்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் பொழுது 10 மாணவர்களோ 4 மாணவர்களோ 30 மாணவர்களோ உட்காந்து அந்த ஆசிரியரோட பாடத்தை எப்படி கேட்பாங்க? அமைதியாக கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வரப்போகுது,
நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பேச போறீங்க, எல்லாரும் அமைதியாக கேட்க போறாங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஏதோ ஒரு பவர் சரியான நேரத்துல தான் உங்களுக்கு அது குடுக்கும். வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு குடுக்குறாங்க பிரபஞ்சம்? பவர் அப்படின்னு குரூப் 2க்கு குடுத்திருக்கிறீங்க. வேறு என்ன செய்திகள், ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தெய்வீக நேரத்துல இத குடுக்குறாங்க? என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சேரியட் அதேதான். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறது. இதை பேசின பிறகு நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஊர் விட்டு ஊர் போகிறது, கடல் தாண்டி போகிறது, வீடு மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவர்கள் கூட உங்களை விட்டு இதுக்கப்புறம் சரி மன்னிப்பு கூட கேட்கலாம்னா குவீன் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது மதிக்கப்படுவீர்கள். வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர்களே அந்த இடத்த விட்டு விலகி போகலாம். அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போயிருவீங்க. ஊர் மாறுறது, இடம் மாறுறது, வீடு மாறுறது, ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும். அந்த மாற்றம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கிறது. கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ அறிவுரையோ நம்ம கேட்போம். சரியான தெய்வீக நேரத்தில் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை பேச வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான். உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்க, நீ வேண்டான்னு சொன்னவங்க, இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க எனக்கு இனிமேல் நீ வேண்டாம். ரொம்ப லாஜிக்கலாக அப்படி தான் சொன்னாங்க. பவர், உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்கும், உங்கள் வார்த்தைகளில் ஒரு நியாயம் இருக்கும். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னால் நான் லாஜிக்கலாக பேசுறது, நியாயமாக பேசுறது, உண்மையை பேசுறது. இது வரைக்கும் என் மனசில் இருந்ததை நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத பேசும் பொழுதுதான் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இழந்த இடத்துல அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குரூப் 2 என்ன சொல்ல முடியுமா? அதுதான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக இதே ஆரக்கல் செய்திகள் டேக் மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வேறு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க? தெய்வீக நேரத்தில் இதை நீங்கள் பெறுவீர்கள். குரூப் 2 வேறு என்ன ஆசீர்வாதங்கள், வேறு என்ன ஆரக்கல் மூலியமாக உங்களுக்கு வேறு என்ன செய்திகள் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இவர்கள் இருவருமே வர்றாங்க. நம்ம இவர்கள் இருவருமே எடுப்போமே. குரூப் 2 உங்களுக்கு வந்திருக்க பிரேவரி பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பேச முடியாத ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். அது சரியான நேரத்தில் நீங்கள் பேசுவீங்க. அந்த வார்த்தைகள் அப்போதாங்க கரெக்டாக யாருக்கு அது கிடைக்கணுமோ கேட்கணுமோ அது அவங்க காதில் அது விழும். அதுக்கப்புறம் நர்ச்சரிங். அண்ட் நீங்கள் கடைசியாக எப்படி நர்ச்சரிங், யூ வில் பிகம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜொலிப்பீங்க, மதிக்கப்படுவீங்க. குவீன் ஆஃப் வான்ஸோட எனர்ஜி தான் இந்த நர்ச்சரிங். யூ வில் பி நர்ச்சர்டா. உங்களை ரொம்ப மதிக்கப்படுவீர்கள். எல்லாரும் பரவாயில்ல இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு, ஏன் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்திருக்கு, நீ சொல்லியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்னு உங்கள் மீது ரொம்ப அன்பும் மரியாதையும் பொழிவார்கள். ஸோ தைரியமாக இருங்கள், நேரம் வரும் உண்மையை உறக்க பேச. வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.